அட கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ஏமா இந்த குழந்தை யாரோடது? அது ட்ரெயின்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டாங்களா? என்னம்மா விளையாடுற? உண்மையா யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ விட்டுட்டு போன குழந்தை நீயே எடுத்துட்டு வர? இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீ ஏமா இந்த குழந்தை இங்க தூக்கிட்டு வந்த? இவன் கதறி அழுறத பார்த்துட்டு என்னால விட்டுட்டு வர முடியல. எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி வழியில கிடக்குற அனாதை குழந்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கணும்னு நினைச்சீன்னா கல்யாணம் பண்ணிக்காத. அதுக்கு பதிலா ஒரு அனாதை ஆசிரமம் ஆரம்பிச்சிரு, நல்லா இருக்கும். நான் ஆசிரமம் தொடங்கிக்கிறேன். அவர் எனக்கு இன்னும் தாலி கட்டலல. வாயை மூடு. என்னம்மா? அது என்னன்னா ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டதால அவளுக்கு கோபம் வந்துருச்சு. கொஞ்சம் கோவக்காரி, அவ்வளவுதான். அவ உண்மையதான் சொல்லுவா. லக்ஷ்மி நாங்க வளர்த்த பொண்ணுங்க. நீங்க வளர்த்த பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. வாடா போலாம். இல்ல, அது அவசரப்படாதீங்க. வண்டி ஏடுறா. நல்ல பொண்ணு பார்க்க வந்தோம். அம்மா நீ அழறத நிறுத்துமா. அவங்க போனா போட்டோம். என் மனசு பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாதவங்களோட நான் எப்படி வாழறது? கண்டிப்பா எனக்கு ஏதவும் வருவான். குழந்தைய பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இன்னைக்கு ஒரு ராத்திரி பொறுமா. அந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். எங்க இங்க மல்லியோட வீடு எங்க இருக்கு? அதாங்க எதிரா இருக்கு பாரு. ஏய், யார் இது கலங்கத்தல? கொஞ்சம் கதவை திறங்க. யாருன்னு கேக்குறேன்ல. என்ன? நேத்து குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்கல்ல, திரும்ப வாங்க மறந்துட்டீங்க. அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், மரியாதை சொல்றேன், குழந்தை எங்க விட்டு போகாத. எட்டி உதைச்சேன். இங்க பாருங்க, குழந்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இதே இடத்துல தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். ஏய், குழந்தை எடுத்துட்டு போக சொல்ற, நீ பாட்டு விட்டு போற. ஏய், உன்னதான் பச்சை குழந்தைக்கு இப்பெல்லாம் நல்ல கிராக்கி இருக்கு. இத வித்து எப்படி காசாக்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு குழந்தை கிழந்த நீங்க வந்த அவ்வளவுதான். நான் வரமாட்டேன். ஏய், எது கத்துற? ஒரு முத விட்டேன்.
என்னடா குட்டி? சைலண்டா இருக்கணும். ஏ மல்லி, ஏ மல்லி, ஏய் வரேன்டா. சீக்கிரம் வாடா. ஏய் இங்க பாரு, இங்க பார்த்து ஊத்துறா. இது குருமேடு, இது சுக்கரமேடு. ஹலோ, என் கையும் போ அந்த பக்கம். இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ரயில்வே ட்ராக்ல தூக்கி போடு, ஏதாவது நாய்க்கு தூக்கிட்டு போட்டோம். சந்திரா, 2 கொத்து பரோட்டா. ரொம்ப தொகுறாத, வெந்தா தானே சாப்பிட முடியும். கொஞ்சம் பொறுமையா அமுத்திக்கிட்டு இரு. இந்த மேடும் அந்த மேடும் சேர்ந்துருச்சுன்னா உன்னை பிடிக்கவே அப்படியா? முடியாது. என்ன நடக்குது? நான் கைராக பாக்குறேன். அப்போ உனக்கு கைரேகை பார்க்க தெரியும். நான் நினைச்சேன் உனக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு. ஒரு அடி அடிச்சா மூஞ்சி மோரல பேந்துரும். இல்ல இவ கைய பாக்கும்போது பிரமாதமான எதிர்ப்பு. அது தெரிஞ்சுதானே நான் அவளை தொழில் இறக்கிருக்கேன். உன்னை கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சுக்கிறது போயிடு, போய் தொலைடா. இங்க பாரு, என் கேங்ல இருந்து வெளியில போய் என்னை கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே பண பிரச்சனையில டேய் இருக்கேன். சந்திரா, என்ன எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுடா. காசு இல்லையா? சசி என்ன சொல்லட்டும், அப்புறமா தரேன். ஓகே. ஐயே, டேய் எருமை, என்ன எனக்கே இல்லன்னு சொல்றீங்களாடா? மூக்கு ஒழுகிக்கிட்டு அம்மனம்மா பசியும் பட்டினியுமா திரிஞ்சிட்டு இருந்த உன்ன மணிமணியா 5-6 அழகான பொண்ணுங்களை கொடுத்து போய் பொழைச்சுக்கடான்னு சொல்லி வாழ வச்ச என்ன பார்த்தாடா இப்படி சொல்ற? அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் தொட்டி சசின்னு பேர் எடுத்திருக்கேன். ஆமா, நீ பெரிய இவன். இப்ப சொல்ல 4 பேரை உனக்கு கொடுக்குறேன். டேய் அம்பி வராப்ல, இல்லன்னா ஒண்ணு ஆ, எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லு அம்பி. கொடுங்கடா. ஆ. ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? பழசையெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல. இந்தா குடிச்சு தொலை. நம்ம ஆளு வந்தாச்சு. ரெண்டு ரவுண்ட் போட்டு வைடா. ஆ, அண்ணா வணக்கண்ணா. ஒருத்தன் உயிர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா வர. இன்னைக்கு ராத்திரியாவது சந்தோஷமா தூங்குங்கிற நம்பிக்கையில இருக்கண்ணா. 20,000 இருக்கு, இது போதும்ல? உன் பணக்கார புத்திய என்கிட்டயே காட்டுற பத்தியா? பேசுன பணத்தடு. இந்தாங்க மொத்தமா வச்சுக்கோ. ஏய், உயிரை பணைய வச்சு செய்யறோம். இதுல போய் உன் கஞ்சத்தனத்தை காட்டுற பாத்தியா? எங்க கூட்டத்துல ஒருத்தன் செத்தா கூட அனாதை பணமா கிடக்கிற தவிர வேற வழி இல்லை. அது எங்க தலையெழுத்து. மலே, இந்த இத மாலதி கிட்ட கொடுத்துரு. அவ கடைக்கு போகணும்னு சொன்னா நீயும் கூட போ. ஒன்னு சொல்ல மாட்டேன், இவனை நல்லா பாத்துக்குங்க. இவன் தான் மல்லி. எங்கல்ல யார் செத்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு இவன் தான் வருவான். வணக்கண்ணா. வாங்க.